வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் லெசன் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இந்த ஹேவ் பீன் பிளஸ் வி த்ரீ, ஹேஸ் பீன் பிளஸ் பி த்ரீ அண்ட் ஹேட் பீன் பிளஸ் பி த்ரீ இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதை ரொம்ப கேஷுவலா நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாமா? எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுலேயும் ரொம்ப காமனான கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீன் பிளஸ் பி த்ரீ இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன். முதல்ல இந்த ஹேவ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லை ஹேஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இதை எடுத்துக்கலாம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல ஏதோ ஒரு சமயத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒருவர் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் 4 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சான், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் விளையாடி கொண்டு இருக்கிறான். அம்மா காலையிலேருந்து சமைச்சிட்டு இருக்காங்க, அவன் நேத்துலேருந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறான் அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம ஹேவ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லை ஹேஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜியை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருவர் ஒரு விஷயத்தை பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஹேவ் பீன் பிளஸ் பி த்ரீ இல்லை ஹேஸ் பீன் பிளஸ் பி த்ரீ இதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ். எனக்கு கிராமர் டேர்ம்லாம் வேண்டாம், இது ஸ்போக்கனில் எப்போ யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னா, பொதுவாக நாம் ஒரு விஷயத்த ஆக்டிவ் வாய்ஸில் இவர் இதை செய்தார் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் சில சமயங்களில் யார் செஞ்சாங்கங்கிறது முக்கியம் இல்லை யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்போது என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஸோ முந்தின எக்ஸாம்பிள் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருவர் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே அப்படி இல்லை, பாஸ்ட்லேயே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய விளைவு இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. இதை சொல்றதுக்கு தான் நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவை யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஸ்போக்கனில் எப்போ யூஸ் பண்ணணும் அதுதானே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா அது உங்களுக்கு இன்னுமே கிளியர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, ரீசெண்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதனுடைய விளைவு தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், கான்டெக்ஸ்ட் என்ன மாதிரி இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க, இன்வைட் பண்ணது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். பட் ஆனால் அவங்க கொடுத்த அந்த இன்விடேஷனுடைய எஃபெக்ட் இன்னும் தொடருது. எப்போ வரைக்கும் அது தொடரும், எப்போ நான் போய் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறனோ, இல்லை நான் அட்டன் பண்ணுறேன், இல்லை அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, என்னை விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, என்னை விருந்துக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு என்னை அழைச்சாங்க, அந்த விருந்துக்கு என்னை அழைச்சாங்க, அந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகல அப்படி சொல்லுவேன். பட் அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நான் இந்த விருந்துக்கு அழைச்சிருக்காங்க, அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹாவ் பீன் இன்வைட்டட், ஹேஸ் பீன் இன்வைட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் தொடர்ந்து இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. என்னை சென்னைக்கு மாற்றிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். எப்போ வரைக்கும் இதனுடைய எஃபெக்ட் இருக்கும், நான் போய் சென்னையில் ஜாயின் பண்ண வரைக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த இடைப்பட்ட டைம் பீரியடில் நான் சொல்கிறப்பெல்லாம் எப்படி சொல்லுவேன், என்னை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நான் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட், ஷீ ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் இப்படி சொல்லுவோம். இப்போது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை செஞ்சுருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்சஸில் சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை செய்யலை, வேற ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க, அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் சப்ஜெக்ட். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்துக்கலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதுக்கெல்லாம் நம்ம ஹாவ் பீன் ப்ளஸ் வி த்ரீ அப்படி யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட்டுக்கெல்லாம் ஹேஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீன்னு யூஸ் பண்ணிடுவோம். சரி,
என்ன விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்ல போறோம்? சப்ஜெக்ட் ஐன்றதுனால have been plus V3. I have been invited. எதுக்கு? பார்ட்டிக்கு. To the party. I have been invited to the party. இப்போ இதையே என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை இன்வைட் பண்ணா. அதையும் நான் சேர்த்து சொல்லணும். அப்போ I have been invited to the party by my friend அப்படின்னு சொல்லலாமா? I have been invited to the party by my friendன்னு சொல்லலாமா? அப்படின்னா கிராமட்டிக்கலி கரெக்டு தான். பட் ஸ்போக்கனில் நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப ஆடாக இருக்கும். யார் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா அப்போ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ எந்த மாதிரி இடங்களில் இதை யூஸ் பண்ணணும்? யார் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அழைச்சவர் யாருங்கிறது முக்கியம் இல்லை. இல்லை யார் அழைச்சிருக்காங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லாமலேயே கேட்குறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, அப்படி இல்லைனா அதையும் போய் சொல்லிட்டு அப்படின்னு நான் மறைக்க நினைக்கிறப்போ, ஸோ எந்த மாதிரி இடங்கள்லாம் என்னை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடங்களில் தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என் நண்பன் என்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் இன்வைட்டட் மீ டு த பார்ட்டின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அந்த மாதிரி இடங்களில் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பாசிவ் வாய்ஸ் வேண்டாம். என்னை கிளாஸ் மானிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து கரெக்டாக நம்ம பாசிவ் வாய்ஸில் சொல்லணும் அப்படின்னா நான் கிளாஸ் மானிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் நம்ம ஸ்போக்கன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? என்னை கிளாஸ் மானிட்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தேவையே இல்லை கேட்குறவங்களுக்கு. அவன் கிளாஸ் மானிட்டர் ஆகிட்டாங்கிறது மட்டும்தான் அங்கே முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ தேர்ந்தெடுத்தது ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ அதை வந்து பண்ணினது நான் கிடையாது. ஸோ சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை பண்ணலை. ஸோ அதனுடைய ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறதோ இல்லை அதனால் அஃபெக்ட் ஆகிறதோ மட்டும்தான் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஹாவ் பீன் ப்ளஸ் V3 இல்லை ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த புரிஞ்சிட்டு இனி வர எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பாருங்கள். ஸோ என்ன கிளாஸ் மானிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணுமானா ஐ ஹாவ் பீன் செலக்டட் ஆஸ் த கிளாஸ் மானிட்டர். ஒரு கிளாஸ் மானிட்டராக ஏதாவது ஒரு ரோலை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம ஒரு அசஸ் எடுத்துப்போம். ஐ ஹாவ் பீன் செலக்டட் ஆஸ் த கிளாஸ் மானிட்டர். அவளை வந்து பிரின்ஸ்பாலை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். யார் சொன்னா? தெரியாது. ஏதோ ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு கால் வந்துச்சு. யாருன்றது இந்த இடத்துல தெரியாது. அது முக்கியமும் இல்லை. பட் அவளை வந்து பிரின்ஸ்பாலை மீட் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஸோ சொன்னது ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ அது முடிஞ்சிருச்சு. பட் அவங்க இன்னும் போய் பிரின்ஸ்பாலை மீட் பண்ணலை. அது வரைக்கும் நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். அப்போ ஷீ ஹேஸ் பீன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹம்பிளாக வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி சொன்னாங்களா, இல்லை வந்து பார்த்துட்டு போங்க அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஆஸ்க்ட் இல்லைனா டோல்ட் எது வேணால் நம்ம சொல்லலாம். அப்போ ஷி ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் டு மீட் த பிரின்சிபால். ஷி ஹாஸ் பீன் டோல்ட் டு மீட் த பிரின்சிபால். அவனை ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பெண்ட் பண்ணது பிரின்சிபாலோ யாரோ ஏற்கனவே பண்ணிட்டாங்க. பாஸ் முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் அவன் சஸ்பென்ஷனில் தான் இருக்கான், தொடருது. ஸோ அந்த சஸ்பென்ஷனோடைய எஃபெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்போ ஹீ ஹேஸ் பீன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹி ஹாஸ் பீன் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஸ்கூல். ஹி ஹாஸ் பீன் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஸ்கூல். அவளுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். அந்த பையனை வந்து ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவளுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வியே வராது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம இந்த ஹாவ் பீன் ஹாஸ் பீன் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாசிவ் வாய்ஸில். அப்போது ஷீ ஹாஸ் பீன் கிவன் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்டு. ஷி ஹாஸ் பீன் கிவன் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்டு. இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் கஷ்டமே கிடையாது. கான்டெக்ட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸ்டாஃபே எல்லாம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்து அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அந்த ஆர்டர் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாம் இப்போ ஹேஸ் பீன் இல்லை ஹேவ் பீனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஊழியர்கள் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டாஃப்னே சொல்லலாம். ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அதே தான் ப்ளூரலும். ஸோ அதனால் த ஸ்டாஃப் ஹாவ் பீன் ஆர்டர்டு இல்லைன்னா த ஸ்டாஃப் ஹாவ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் to work overtime. The staff have been ordered to work overtime.
டோர்னமெண்ட்ல இருந்து அவங்கள பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அவர்களை they have been banned from the tournament. They have been banned from the tournament. இப்போ அடுத்து பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நாம் எந்த ஒரு விஷயம் நடந்துச்சோ அதை முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு பர்சன் அவங்க தான் அந்த நடந்த விஷயத்தோடைய ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு நம்ம சொன்னோம். இப்போ என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது திரும்பவும் எப்போயோ நடக்கும் இல்லையா? ஸோ அதனால அதோட எஃபெக்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இப்போ இதை த எக்ஸாம் ஹேஸ் பீன் போஸ்ட்போன்டுன்னு சொல்கிறோம். த எக்ஸாம் ஹேஸ் பீன் போஸ்ட்போன்ட். இதே மாதிரியான இன்னொரு சென்டென்ஸ் தான். ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாக் ஆகி இன்னமும் இருக்கு, இந்த வழியாக போக முடியாது அப்படின்றதுனால தான் இதை ஹேஸ் பீன் பிளாக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ரோட் ஹேஸ் பீன் பிளாக்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஹாவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் ப்ளஸ் V3க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த ஹேட் பீன் ப்ளஸ் V3 எங்கே தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இதுவே பாஸ்டில் அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ரோட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதுவே கொஞ்ச நாள் அந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இன்னும் கூட சொல்லணுமானா நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் 2 விஷயம் இருக்குது. 2 பாஸ்ட்டில் நடந்த 2 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றை பாஸ்ட்டில் சொன்னோம்னா அதுக்கு முந்தி நடந்த விஷயத்தை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். இப்போ இந்த அதுக்கு முந்தி நடந்த விஷயம் ஒரு பாசிவ் வாய்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ஹேட் பீன் ப்ளஸ் V3 வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏர்லியர் பாஸ்ட் தான் நம்ம ஹேட் பீன் ப்ளஸ் V3 வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு வாரம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் கிளாஸில் சேர அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் கிளாஸில் சேர்ந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கிளாஸில் சேர்ந்ததுக்கு முன்னாடி அவன் சஸ்பெண்ட் ஆகி இருந்தான், கொஞ்ச நாள் இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவன் கிளாஸில் ஜாயின் பண்ணான். ஹி ஜாயின்ட் கிளாஸ் எப்போ? சஸ்பெண்ட் ஆகி இருந்ததுக்கு அப்புறம் தான். ஒன்லி ஆஃப்டர் ஹி ஹேட் பீன் சஸ்பெண்டட் ஃபார் அ வீக். ஒரு வாரம் அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸில் அலோவ் பண்ணாங்க. ஹி ஜாயின்ட் கிளாஸ் ஒன்லி ஆஃப்டர் ஹி ஹேட் பீன் சஸ்பெண்டட் ஃபார் அ வீக். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ப்ரிசைஸாக கிராமட்டிக்கலி கரெக்ட். ஆனாலும் நம்ம பேசுகிறப்போ ஜென்ரலாக இதை நம்ம இந்த மாதிரி பாசிவில் தான் சொல்லணும், ஹேட் பீன் ப்ளஸ் V3 தான் வச்சு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சிம்பிளாக ஹி ஜாயின்ட் கிளாஸ் ஒன்லி ஆஃப்டர் ஹி வாஸ் சஸ்பெண்டட் ஃபார் அ வீக் அப்படின்னு சொன்னால் போதும். ஸ்போக்கனில் இது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சொல்லலாம். அதனால தான் நான் ஹேட் பீன் ப்ளஸ் V3க்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலை. ஸோ ஹேட் பீன் ப்ளஸ் V3 நீங்கள் தாராளமாக ஹி வாஸ் சஸ்பெண்டட் ஃபார் அ வீக், ஹி ஹேட் பீன் சஸ்பெண்டட்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹி வாஸ் சஸ்பெண்டட் ஃபார் அ வீக் அப்படின்னு வச்சு சொன்னால் போதுமானது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மதுரைக்கு ஒரு 3 மாதம் டிரான்ஸ்ஃபரில் வச்சுருந்தாங்க, 3 மாதம் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் சென்னைக்கு வந்தேன், ஐ மூவ் டு சென்னை. அதுக்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் ஐ மூவ் டு சென்னை ஐ ஹேட் பீன் டிரான்ஸ்ஃபர் டு மதுரை ஃபார் 3 months. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னா கூட நம்ம ஸ்போக்கனில் இது தாராளமாக ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு மதுரை ஃபார் 3 months நீங்கள் சொல்லலாம். ஸோ பிஃபோர் மூவ் டு சென்னை ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு மதுரை ஃபார் 3 months இப்படியும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் இருக்கு இல்லையா, ஹேவ் பீன் ப்ளஸ் V3 அண்ட் ஹேஸ் பீன் ப்ளஸ் V3, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை நம்ம அப்படி தான் சொல்லணும். சரி, இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் லீவ் போடுறார், ஏன் இவ்வளோ நாள் லீவ் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க யார் லீவ் லெட்டர் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கேட்குறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு ரொம்ப முடியல, அவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா. டாக்டர்னு சொல்லாமல் அவரை ஓய்வு எடுக்கும்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புது பாலிசியை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட்ன்ற வார்த்தையே இல்லை பாருங்க, ஏன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ புது பாலிசியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 சென்டென்சஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா?
ஸோ அவருக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால he has been advised to take rest. He has been advised to take rest. The new policy has been announced. நம்ம விஷயத்த முன்னிறுத்தி சொல்றோம் இல்லையா? ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த புது பாலிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. The new policy has been announced. ஸோ இந்த வீடியோல நாம இந்த ஹேவ் பீன் ப்ளஸ் V3 அண்ட் ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 இதை எப்படி யூஸ் பண்றது? எந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றது? அப்படின்றத பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ so much.